So hello everyone, welcome to Max Corner. ஸோ இந்த ஒரு வீடியோவில் மாடல் டெஸ்ட் 3னுடைய சொல்யூஷன் வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்முடைய மேக்ஸ் கார்னர் வந்து அப்கமிங் குரூப் 2 எக்ஸாமுக்காக மாடல் டெஸ்ட் 1 அண்ட் 2 வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்திருக்கோம். அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ ஃபார்மேட்டில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்போம். இந்த ஒரு வீடியோட மாடல் டெஸ்ட் 3னுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பார்ப்போங்க. ரைட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா டைம் அண்டு ஒர்க் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் ஏ அப்படிங்கிற ஒருத்தர் 1/2 வேலையை 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பி அப்படிங்கிறவர் 3/5 ஒர்க்கை வந்து 9 டேஸில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்காரு. சி வந்துட்டு 2/3 ஒர்க்கை 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து அந்த டோட்டல் ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை செஞ்சதை நம்ம கம்பேரே பண்ண முடியாதுங்க. ஏ பாதி வேலையை செஞ்சதையும், பி 5ல் 3 வேலை செஞ்சதையும், சி 3ல் 2 வேலை செஞ்சதையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்போ நம்ம மொத்தமாக இவங்க எல்லாரும் எந்த வேலையை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்போ ஏ மொத்தமாக அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, ரைட், பாதி வேலையை 1/2னா பாதி வேலையை 5 நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா மொத்த வேலையை 10 நாள் எடுத்துருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரைட், மொத்த வேலை அப்படிங்கிறது 1ன்னு சொல்லலாம். அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாதி வேலை அப்படிங்கிறது 5 நாளில் முடிச்சிருக்காரு. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டேஸை இந்த கொடுத்துருக்க 1/2 3/5 அதனுடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழியால் பெருக்குனா கிடைச்சிருங்க. அந்த ஸ்டெப்பை டைரக்டாக எழுதியிருக்கும். அதே மாதிரி இங்கே எழுதலாமா? 9 இன்ட்டு 3/5 தலைகீழி 5/3. ஏன் தலைகீழியால் பெருக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பு பண்ணணும். இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்குமோ அதை டைரக்டாக எழுதியிருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 முறை. அப்போ பி வந்து அந்த வேலையை 15 நாளில் முடிக்கிறாரு. லைக் அதே மாதிரி சி 8 இன்ட்டு 3/2 4 12 நாளில் அந்த வேலையை முடிக்கிறார். இப்போ ஏபிசி 3 பேரும் மொத்தமாக அந்த மொத்த வேலையும் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதனுடைய எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 பார்ட்ஸ். ஏ ஒரு நாளைக்கு 6 வேலை செய்வார், பி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார், சி ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறார். 3 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 60 வேலை மொத்தம். இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 வேலையை செய்வாங்க. அப்போ 4 நாளில் அந்த வேலை முடிஞ்சிருங்க. 4 days அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், ஆவரேஜில் ரைட் 8 பேரினுடைய சராசரி எடை வந்து 2.5 கிலோ உயர்கிறது. இவர்களில் 65 கிலோ எடை கொண்ட ஒரு நபருக்கு பதிலாக புதியதாக ஒரு நபர் சேர்க்கப்படுகிறார். எனில் புதியதாக சேர்க்கப்பட்ட நபரினுடைய எடை என்ன? ரைட், இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நம்ம ஒரு 8 பேர் இருக்கோம். நம்ம இந்த 8 பேர்த்துலேருந்து ஒருத்தர் 65 கிலோ இருக்கிறவர் வெளியே போயிட்டு அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் ரீப்ளேஸ் ஆகிறாரு. அப்படி ரீப்ளேஸ் ஆகும் பொழுது நம்ம 8 பேர்த்தினுடைய ஆவரேஜ் வந்து 2.5 கிலோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேள்வியில் சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ புதுசாக ஒருத்தர் உள்ள வரனால நம்மளுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வரவர் ரீப்ளேஸ் ஆனவரை விட அதிகமாக வெயிட் இருப்பாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. ஸோ 8 பேருக்கான ஆவரேஜில் 2.5 கிலோ அதிகரிக்குது அப்படின்னா மொத்தமாக வேல்யூவாக எவ்வளோ கிலோ அதிகரிக்குதுன்னு பார்ப்போம். 20 கிலோ அதிகரிக்குது. ரைட், 8 இன்ட்டு 2.5 8 பேருக்கு ஆவரேஜ் 2.5ங்க. அப்போ மொத்தம் 20 கிலோ அதிகரிக்குது. 65 கிலோக்கு இருக்கிறவர் போயிட்டு இன்னொருத்தர் வரும்பொழுது 65 கிலோ இருக்கிறவர் போயிட்டு 65 கிலோ இருக்கவரே வந்தார் அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அவரை விட அதிகமாக வரனால தான் அந்த சேஞ்ச் ஆகுது. அதை ஆட் பண்ணி சொல்லும் பொழுது 85 கிலோ இருக்கிறவர் உள்ளே வந்திருக்காருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 85 kg. அடுத்து 3வது கேள்வி, எண் தொடரினுடைய சராசரி மற்றும் இடைநிலை முறையே 25 மற்றும் 27 எனில் சரியான முகடு என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதை என்ன பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியாக இருந்திருக்கு அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் -2 மீன். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணுற மாதிரியான கொஷின் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 3 இடைநிலை அப்படிங்கிறது 27 -2 மீன் அப்படிங்கிறது 25. ஸோ 81 - 50 ஈக்குவல் டு 31 அப்படிங்கிறது மோடினுடைய மதிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 4வது கேள்வி, ஒருத்தர்
2 குதிரைகள் முறையே 28,560 விற்பதால் ஒன்றில் 15% லாபமும் மற்றொன்றில் 15% நஷ்டமும் அடைகிறார் எனில் அவரின் அடையும் லாப அல்லது நஷ்ட சதவிகிதம் என்னங்கிறது கேள்வி. ஒரே ரேட்ல 2 பொருளை சேல் பண்ணும்பொழுது ஒருத்தருக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கு, ஒன்றில் லாஸ் ஆயிருக்கு, அது ரெண்டும் ஒரே பெர்சன்டேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன்ல லாஸ் மட்டும்தான் ஆகும். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட்லேயே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸோடைய வேல்யூ 15% ப்ராஃபிட், ஒய்யோடைய வேல்யூ -15% ப்ளஸ் 15 இன்ட்டு -15/100. ஸோ இந்த 15 கேன்சல், -225/100 -2.25%. ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ எவ்வளோங்கிற பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 2.25%. அந்த மைனஸ் அப்படிங்கிறது லாஸை மீன் பண்ணுது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 5வது கேள்வி, ஒரு கூட்டத்தில் 22 பேர் இருக்காங்க, ஒருவருக்கு ஒருவர் கை குலுக்கிறாங்க, மொத்தம் எத்தனை கை குலுக்கல்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ரைட். ஸோ ஒரு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டியில் 22 பீப்புள் இருக்காங்க, ஒருத்தவங்க கூட ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணும் பொழுது டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கேள்விங்க. ரைட். ஸோ இப்போ இதனுடைய ஃபார்முலா n இன்ட்டு n மைனஸ் 1/2. அதாவது நம்ம முதல் n இயல் எண்களினுடைய கூடுதலை n இன்ட்டு n ப்ளஸ் 1ன்னு சொல்லுவோம். அங்கே 1 2 3 4 ஆட் ஆகிட்டே வரனால ரைட் அதை நம்ம வந்து n ப்ளஸ் 1ன்னு சொல்கிறோம். இங்கே 22 பேர் 21 பேர்த்துக்கிட்ட அந்த 22வது பர்சன் மீதி இருக்கக்கூடிய 21 பேர்த்திட்ட கை குலுக்குவார். அந்த 21வது பர்சன் மீதி இருக்கக்கூடிய 20 பேர்த்திட்ட கை குலுக்குவார். அப்போ குறைஞ்சிக்கிட்டே வரனால n இன்ட்டு n மைனஸ் 1/2ங்கிறது ஃபார்முலா. ஸோ என்னுடைய வேல்யூ 22, 22 மைனஸ் 1 21 டிவைடட் பை 2 11. ஸோ 231ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. மொத்தமாக அந்த 22 பேரும் சேர்ந்து ஹேண்ட் ஷேக் பண்ணதில் 231 ஹேண்ட் ஷேக்ஸ் நடந்திருக்குங்க. இப்போ இதே மாதிரி இதை ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டாக வச்சு மேட்ச் மாதிரி கூட கேட்கலாம். ஸோ 22 பேர் 22 டீம் இருக்குது. 22 டீம் இருக்கும் பொழுது எத்தனை மேட்சஸ் வந்து நடக்கும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேட்ச் கூட ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொருத்தர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, போட்டி போடுறாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை மேட்சஸ் நடந்திருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டாலும் இதே மாதிரி தான் ஆன்சர் பண்ணுறோம். ஹேண்ட் ஷேக் அது எல்லாமே ஒரே கான்செப்டுங்க. ஸோ 6வது கேள்வி, ஒரு மிகை தகு பின்னத்தினுடைய தலைகீழிக்கும் அதன் பின்னத்தின் உள்ள வித்தியாசம் தகு பின்னத்தின் தலைகீழிக்கும் மற்றும் அந்த பின்னத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 9/20 எனில் அந்த பின்னம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பின்னத்தை x/1y எடுத்துக்கலாம். இதனுடைய தலைகீழி அப்படின்னா y/xன்னு எழுதலாம். ரெண்டினுடைய டிஃப்ரென்ஸ் தான் கொஷினில் 9/20ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இதை xyன்னு எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே வந்துட்டு x² - y² அப்படிங்கிறது கிடைக்கும் 9/20. ஸோ எக்ஸ் ஒய்ங்கிறது அந்த பின்னத்தில் இருக்கக்கூடிய நம்பரே தான், நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எண்கள் தாங்க. நீங்கள் ஆப்ஷன்ல இருந்து கூட எடுத்து வச்சுக்கலாம். ரைட். எந்த 2 நம்பரை பெருக்குனா 20 கிடைக்கும்? XYனா 20 இல்லை, 4ஐயும் 5ஐயும் பெருக்குனா 20 கிடைக்குமா? அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16, 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 22, 25 ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 9. ரைட். அப்போது நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்னுடைய வேல்யூ கிடச்சிருச்சு. -9ங்கிறத எடுத்துக்க வேண்டாம், டிஃப்ரென்ஸ் 9ன்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்க. இப்போ 4, 5 வச்சு எந்த ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஆப்ஷன் சியும் வந்து 4/5, ஆப்ஷன் டியும் 5/4, அந்த 2 நம்பர் வச்சு தான் இருக்கு. கேள்வி இல்லாத ஒரு தகு பின்னம்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. இதில் எது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்? 4/5. அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, டினாமினேட்டர் நியூமரேட்டர் கம்பேர் பண்ணும்பொழுது நியூமரேட்டர் சின்னதாக இருந்துச்சு, தொகுதி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது தகு பின்னம் சொல்ல போகிறோம். ஸோ அப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்கனால ஆன்சர் ஆப்ஷன் சி 4/5. ரைட். ஸோ 7th கொஸ்டின். ரைட். இந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம மைனஸ் பண்ணுவோம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா n-1/n ப்ளஸ் n-2/n ப்ளஸ் n-3/n ப்ளஸ் எக்ஸெட்ரா. n டிஃபால்ட்டாக இருக்குங்க, மேலே இருக்க நம்பர் மட்டும் நம்ம கூட்டுவோம். ஸோ மேலே இருக்க நம்பரை கூட்டும் பொழுது நம்பர் ஆட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா இயல் எண்களுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். குறைஞ்சிக்கிட்டே வரனால இயல் எண்களுடைய மைனஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ n இன்ட்டு n - 1/2 அப்படிங்கிறது தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் கூட்டுறதுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு டிவைடட் பை n அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய n. ரைட். ஆட் ஆகிட்டே போகுதுச்சு அப்படின்னா n இன்ட்டு n + 1ன்னு எழுதியிருப்போம். மைனஸ் ஆகிறதுனால n - 1ன்னு எழுதியிருக்கோங்க. ரைட். இந்த எண்ணும் கேன்சல். அப்போ 1/2 இன்ட்டு n - 1 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. 1/2 இன்ட்டு n - 1.
அடுத்து 8வது கேள்வி பாலினாமியல்ல எல்சிஎம் கான்செப்ட். ஸோ 2x² மைனஸ் 5x மைனஸ் 3 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன், 4x² மைனஸ் 36ங்கிறது ஒரு ஈக்குவேஷன். இது இருபடி சமன்பாடை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 2ஐயும் மைனஸ் 3ஐயும் பெருக்கினா மைனஸ் 6, அப்போ 6ஐயும் 1ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 6 கிடைக்கும். மைனஸ் 6ஐயும் மைனஸ் 1ஐயும் பெருக்கினா மைனஸ் 6, மைனஸ் 6ஐயும் 1ஐயும் கூட்டணும் அப்படின்னா மைனஸ் 5 கிடைக்கும். x² முன்னாடி நம்பர் இருக்கனால அதால டிவைட் பண்ணி எழுதலாம். அப்போ -3 1/2. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய ஃபேக்டரைசேஷன் என்னென்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3ன்னு ஒன்று, 2x + 1ங்கிறது 1. இதுலேருந்து 4 வெளியே எடுத்தோம் அப்படின்னா x² - 9 கிடைக்கும். 9ஐ 3² எழுதிக்கலாம். அப்போ 4 × x + 3 × x - 3ங்கிற ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எல்சிஎம் அப்படிங்கும் பொழுது இருக்கிற எல்லா டேர்மும் வரணும். 4x - 3 2x + 1, ரைட். ஆல்ரெடி x - 3 எழுதிட்டோம். அப்போ x + 3 மட்டும் எழுதினா போதுங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 4x - 3 × x + 3 × 2x + 1. இது மாறி இருந்துச்சு, ரைட், அது இஷ்யூ கிடையாதுங்க, ரைட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 9வது கேள்வி, அசல் பிக்கு 6% வட்டி விகிதத்தில் எனில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னங்கிற ஃபார்முலா மட்டும் கேட்டிருந்திருக்காங்க. சப்போ P = difference into 100/r the whole square அப்படிங்கிறது ஃபார்முலா படிப்போம். டிஃப்ரென்ஸ் அங்கே வச்சுட்டு மீதி அந்த பக்கம் கொண்டு போனால் போதுங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகலாம். P × r/100 the whole square ரெசிப்ரோக்கலாக மாறி இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, P × r/100 the whole square, ரைட். ஸோ 10வது கேள்வி, 1600க்கு 2 வருடம் 4 மாதத்துக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி 252 அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறது கேள்வி. ஸோ என்னுடைய வேல்யூ 2 வருஷம் 4 மாதம்னு சொல்லியிருக்காங்க. மாதத்தை வருஷம் ஆக்கலாம். 4/12. அப்போ 2 1/3, அப்போ 7/3 வருஷம் அப்படிங்கிறது என்னுடைய வேல்யூ. அதை இங்கே கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து ஃபார்முலாக்குள்ளே எழுதணுங்க. ஸோ எஸ்ஐக்கான ஃபார்முலா SI = PNR/100. எஸ்ஐயுடைய வேல்யூ 252, பியோடைய வேல்யூ 1600, என்னுடைய வேல்யூ 7/3 × 100, ஆருடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஸோ 252 × 3 / 16 × 7. ஸோ 7ஆல் இதை கேன்சல் பண்ணும் பொழுது 36 முறை, 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 18 முறை, 4ஆலே கேன்சல் பண்ணிடலாம். இது 9 முறை, இது 4ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 முறை, = R. ஸோ ஃபர்தராக டிவைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. 27/4 = R. 27 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 முறை 24, மீதி 3/4%. ஸோ 6 3/4% அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ எல்சிஎம்மும் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் ஆன்சர் வர மாதிரியான கேள்வியோ இல்லை ஃப்ராக்ஷனை கொடுத்து கேட்குற மாதிரியான கேள்விகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டி பேஸ் பண்ண மாதிரியான கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. தொடர் வைப்பு நிதி அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். அமௌண்ட் = PN + P N R/100. கேபிட்டல் என்ன 1/12 × n × n + 1/2ங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் படிச்சிருந்துருப்போம். இந்த ஆர்டி கான்செப்ட், ஆர்டிக்கான ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரைட். 11வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட அசல் 5 வருஷத்தில் 10,400 ஆகுது, 3 வருஷத்தில் 9,440 ஆகுது. 2 வருஷத்தினுடைய வட்டி இந்த 2 இதனுடைய டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா வட்டி தான் அதிகரிச்சிருக்கும், 960. அப்போ ஒரு வருஷத்தினுடைய வட்டி 480ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அசல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 3 வருஷத்தினுடைய வட்டியை கொண்டு வந்து இங்கே கழிச்சோம் அப்படின்னா அசல் கிடைச்சிரும். இல்லை 5 வருஷத்தினுடைய வட்டியை கொண்டு வந்து இதில் கழிச்சோம் அப்படின்னா அசல் கிடைச்சிரும். அப்போ 3 × 480 1440ங்கிறது 3 வருஷத்தினுடைய வட்டி. இந்த 9440 அப்படிங்கிறது என்னன்னா 3 வருஷத்தினுடைய வட்டியும் அசலும் சேர்ந்த மொத்த தொகை. அதில் அந்த வட்டியை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 8000 அப்படிங்கிறது அசலாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 12வது கேள்வி. ஸோ 1² 10² வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 385 கிடைக்குது. அப்போ 2² இருந்து 4² 6²ன்னு சொல்லி எக்ஸெட்ரா 20² வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க.
இது 2னுடைய மல்டிபிளா இருக்கனால காமனா 2 வெளியெடுக்கணும்னு நினைச்சது தப்பு. பவரோட வெளியெடுக்கணும். பவரோட வெளியெடுத்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயரை வெளியெடுக்கணும். அப்பதான் உள்ள 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். 10 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4. இதனுடைய மதிப்பு கேள்வியிலே கொடுத்துருக்காங்க 385. ரைட். மல்டிபிள் பண்ணும்போது 1540 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஸ்பெஷல் சீரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ 13வது கேள்வி, நான் ஒரு 3 இலக்க எண் மேலும் 10 மடங்கு ஆவேன். ஒரு 3 டிஜிட் நம்பர், அந்த நம்பர் வந்து 10ஓட மல்டிபிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசியில் 0ன்னு முடிவு போகுது. என்னை 6ஆல் வகுத்தால் மீதி இன்று கிடைக்கும் ஈவுடன் 4ஐ சேர்த்தால் 114 கிடைக்கும். ரைட். அந்த 3 டிஜிட் நம்பர் வந்து 10ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர், அதை 6ஆல் டிவைட் பண்ணும் பொழுது ரிமைண்டர் 0 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மீதி இன்றி கிடைக்கும் ஈவு கூட 4 கூட்டினா 114 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இது அப்படியே நம்ம ரிவர்ஸில் பண்ணலாம். ரைட். ரைட். இந்த ஸ்டெப்பை நான் எழுதிட்டு கூட எழுதுறேன். ஒரு 3 டிஜிட் நம்பருங்க, XYZன்னு எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு 10ஓட மல்டிபிள்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் 0ன்னு முடிய போகுது. 6ஆல் டிவைட் பண்ணும்பொழுது ஈவு வருது இல்லைங்களா? அந்த மீதி இன்றி வகுக்கக்கூடிய ஈவு கூட 4 கூட்டினா 114ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 கழிப்போமா? ரைட். 114ல் 4 கழிச்சோம் அப்படின்னா அந்த ஈவுங்கிறது கிடைக்கும் 110. ரைட். இப்போ 110ங்கிறது ஈவுனா 110ஐயும் அந்த வகுத்தியும் பெருக்குனா உள்ள இருக்க நம்பர் கிடைச்சிடும் இல்லைங்களா? அப்போ 110 × 6 660 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. 660 அப்படிங்கிற நம்பர் 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர், மீதியின்றி 10ஆலையும் வகுப்பட 10இன் மடங்காகவும் இது இருக்குங்க. அடுத்து 14வது கேள்வி, பர்ஃபெக்ட் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. கீழ்கண்ட எண்களில் நிறை எண் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ தமிழில் இதை நிறை எண், நிறைவு எண்ணுன்னு சொல்லலாம், செவ்விய எண் அப்படின்னு சொல்லலாம். எந்த வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸுங்க. இதில் பர்ஃபெக்ட் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பர்ஃபெக்ட் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா அதனுடைய ஃபேக்டர்ஸ், டிவைசஸ் எல்லாம் எழுதும் பொழுதுங்க அதே அந்த நம்பருடைய ஃபேக்டர் அதுவாகவே இருக்கும். அதை விட்டுட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா அதே நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர்லேருந்தே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 28 அப்படிங்கிற நம்பரை எதாலெல்லாம் டிவைட் பண்ண முடியும்? 1ஆல் டிவைட் பண்ண முடியும், 2ஆல் டிவைட் பண்ண முடியும், 4ஆல். ரைட். 4க்கு அப்புறம் 7ஆல் டிவைட் பண்ண முடியும், அடுத்து 14ஆல் டிவைட் பண்ண முடியும், 28ஆல் டிவைட் பண்ண முடியும். மீதியின்றி வகுபடக்கூடிய வகுத்திகள் எல்லாமே நம்ம எழுதிட்டோங்க. இப்போ 28ங்கிறத விட்டுடலாம். ஏன்னா அந்த நம்பர்னுடைய டிவைசர் அதுவாகவே இருக்கும். அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 14 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 21 கூட்டல் 2 25 27 28ங்கிற அதே நம்பர் கிடைச்சிருச்சு. ரைட். 1 + 2 + 4 + 7 + 14 = 28 கிடைக்கும். இந்த மாதிரி எந்த நம்பருக்கு இருக்கோ அதுக்கு பேர் பர்ஃபெக்ட் நம்பர், நிறைவு எண், செவ்விய எண் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 9 எழுதி காமிக்கிறேன். 9 எதாலெல்லாம் டிவைட் பண்ண முடியும்? 1ஆல் டிவைட் பண்ண முடியும், 3ஆல் டிவைட் பண்ண முடியும், 9ஆல் டிவைட் பண்ண முடியும். 9ஐ விட்டுட்டு மீதி ஆட் பண்ணால் 9ஏ வந்துச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லலாம். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 தான் வரும். 10 செக் பண்ணிடலாமா? 1ஆல் 2ஆல் 5ஆல் 10ஆல் டிவைட் ஆகும். 10ஐ விட்டுட்டு மீதி ஆட் பண்ணால் 8 தான் கிடைக்குது. அது செவ்விய எண் கிடையாது. கிளியர்? ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. 28ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் நம்பருங்க. நீங்கள் பர்ஃபெக்ட் நம்பர் தப்பாக புரிஞ்சிடாதீங்க. ஒருவேளை இங்கே ஆப்ஷனில் 25 இருந்துச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அதனால 25ன்னு சூஸ் பண்ணிடாதீங்க. கேள்வி நல்லா படிங்க. பர்ஃபெக்ட் நம்பர் தான் கேட்குறாங்களே தவிர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு கேட்கல. கிளியர்? 15வது கேள்வி டைரக்ஷன் ஸ்பேஸ் பண்ண மாதிரி. ஸோ மோகன் அப்படிங்கிற ஒருத்தர் பி என்ற இடத்துலேருந்து புறப்படுறாருங்க. இதை தான் பின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துலேருந்து புறப்படுறாரு. மேற்கே 2 மீட்டர் போகிறாரு. மேற்கே போகிறாரு அப்படின்னா இந்த டைரக்ஷனில் போகிறாரு. அதில் 2 மீட்டர் போகிறாரு. அடுத்து அவருடைய வலது பக்கம் திரும்பி 3 மீட்டர் போறாரு. அப்ப அவருடைய வலது பக்கம் இது, அது திரும்பி 3 மீட்டர் போறாரு. மறுபடியும் இடது பக்கம் திரும்பி 5 மீட்டர் போறாரு. ரைட். 5 மீட்டர் போறாரு இடது பக்கத்துல திரும்பி. இறுதியாக மறுபடியும் இடது பக்கம் திரும்பி 3 மீட்டர் போறாரு அப்படின்னா மறுபடியும் கீழ் பக்கம் போக போறாரு. போன 3 மீட்டரை திரும்ப வந்துட்டாருங்க. ரைட். 3 மீட்டர் மேல போனாரு, மறுபடியும் அதே 3 மீட்டர் கீழே வந்துட்டாருங்க. இப்ப கியூங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு. கியூங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. இப்போ Q என்ற புள்ளி P என்ற புள்ளியிலேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கும் அப்படின்னா, ரைட், இந்த ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 2 மீட்டர், இது வந்து ஒரு 5 மீட்டர். அதுதான் இங்கே மேலே பார்க்க போகிறோம். கிளியர்? அப்போ மொத்தம் 7 மீட்டர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். Qக்கும் Pக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தூரம் 7 மீட்டர்.
அவர் எங்கெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போனாரோ அதெல்லாம் கூட்டிடக்கூடாதுங்க. ரைட்? எந்த 2 இடத்தினுடைய டிஸ்டன்ஸ் கேட்குறாங்களோ அந்த 2 இடத்த டைரக்டா லிங்க் பண்ணி ஆன்சர் சொல்லணுமே தவிர அதை வளைஞ்சு போற இடத்த பார்க்கக்கூடாது. அடுத்து ஸோ ஓரியன்ட், ORIENT, இதை 532146 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SOUL அப்படிங்கிறத 7598ன்னு சொல்லியிருக்காங்க. LINE என்னவா மாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓ எப்படி 5 ஆச்சு அப்படின்னா லாஜிக்கே கிடையாது, அதுக்கான ஃபார்மேட்டில் அது இல்லை. ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரைட், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அது இல்லை அப்படின்னா அந்தந்த இதுக்கு அங்கங்கேயே நம்பர் கொடுத்துருப்பாங்க. ரைட்? 2 இடத்துலையும் பாருங்கள், ஓ எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 5ன்னு இருக்கு. ஆர் இல்லை, ஐ, ரைட், வேற எது டேர்ம்ஸும் இல்லை. இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்? அப்போ அந்தந்த லெட்டருக்கான நம்பரை இங்கேருந்து எடுத்துக்க போகிறோம். எல் அப்படிங்கிறது 8, 8. ஐ அப்படிங்கிறது 2, என் அப்படிங்கிறது 4, இ அப்படிங்கிறது 1. அப்போ 8241 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி, 8241. ஸோ கோடிங் டீகோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எக்ஸாமில் கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு கேள்வி. அடுத்து பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ரைட்? ஏ என்பவர் பியின் சகோதரி. ஏ அப்படிங்கிறவங்க பி அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய சகோதரி. அப்போ அவங்க 2 பேரும் ஒரே பேரண்ட்ல தான் இருந்திருப்பாங்க. ஏங்கிறது சகோதரின்னு சொன்னதுனால நான் ஒரு ஃபீமேல் அப்படிங்கிறதுனால சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அடுத்து சி என்பவர் பியின் தாய். பியினுடைய மதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி, அப்போ அவங்களும் ஒரு ஃபீமேல் அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், ஏவுக்கும் பிக்கும் 2 பேருக்குமே சி தான் மதர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து டி என்பவர் சியினுடைய அப்பா. டின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சிக்கே அப்பாவாக இருக்காரு. ரைட்? அவர் அப்பான்னு சொல்றதுனால மேலு, அதனால ஸ்கொயர்ல டினோட் பண்ணிக்கிட்டேன், அது அவருடைய ஜெண்டரை பார்த்தவனே புரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து இ என்பவர் டியின் தாய். ரைட்? இவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்து இ. ரைட்? கேள்வி என்ன அப்படின்னா, ஏ என்பவர் டிக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க. ஏ அப்படிங்கிறவங்க டிக்கு யாரு? டியினுடைய பொண்ணு சி, அவங்களுடைய பொண்ணு ஏ. அப்போ ஏ அப்படிங்கிறவங்க டிக்கு யாரு அப்படின்னா பேத்தி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட்? ஏ என்பவர் டிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் டாட்டர், பேத்தி அப்படிங்கிறது ஆன்சர். இதே கேள்வி ரிவர்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா, ரைட், ஏ என்பவருக்கு டி யாருன்னு கேட்டால் தாத்தான்னு சொல்லியிருப்போம். கிராண்ட் ஃபாதர் அப்படிங்கிற ஆப்ஷனும் ஆப்ஷன் பியில் இருக்குங்க. ரைட்? யாருக்கு யார் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஏ இஸ் த டேஷ் ஆஃப் டி. ஏ இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் டிங்கிறது கரெக்டு. ஒருவேளை டி இஸ் த டேஷ் ஆஃப் ஏ அப்படின்னா டி இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். கேள்வியில் யாருக்கு யார் கேட்குறாங்கிறது தெளிவாக படித்து ஆன்சர் பண்ணுங்க. அப்போ இந்த கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, கிராண்ட் டாட்டர், பேத்தி அப்படிங்கிறது ஆன்சருங்க. 18வது கேள்வி. ஏங்கிற பைப்பு ஒரு டேங்கை 12 மினிட்ஸில் ஃபில் பண்ணிடுதுங்க. பிங்கிற பைப்பு 16 மினிட்ஸில் ஃபில் பண்ணிடுதுங்க. இப்போ 2 பைப்பும் ஓப்பன் பண்ணி என்ன டைமில் பைப்பை பிஏ க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக அந்த டேங்க் ஃபுல்லாக 9 மினிட்ஸ் எடுத்துக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட்? இப்போ எப்பயும் போல் டோட்டல் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். 48 லிட்டருங்க. ஏங்கிற பைப் மூலிமா 4 லிட்டர் தண்ணியும் பிங்கிற பைப் மூலிமா 3 லிட்டர் தண்ணியும் உள்ளே வருதுங்க. இப்போ 2 பைப்பும் சேர்ந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2 பைப்பும் சேர்ந்து ஓப்பன் பண்ணால் 7 லிட்டர் தண்ணி உள்ளே வருது. எவ்வளவு நேரத்தில் பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் டேங்க்கு ஃபில் ஆகிறதுக்கு 9 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. இந்த ஏதாவது ரிமைனிங் டேங்க்குன்னு கேள்வியில் கொடுத்துருந்தாங்க கூட அதுலேருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். ஸோ டோட்டல் டைம் 9 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஆப்ஷனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஒருவேளை 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 நிமிஷத்தில் 2 பைப்பும் ஓப்பன் ஆகி 28 லிட்டர் தண்ணி உள்ளே வந்திருக்கும். 48 லிட்டரில் 28 லிட்டர் தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா மீதி இன்னும் 20 லிட்டர் வரணும். அதை பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏங்கிற பைப் மூலிமா 20 டிவைடட் பை ஏங்கிற பைப்பு 4 லிட்டர் தண்ணி உள்ளே வந்துச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ கேள்வியில் சொன்ன மாதிரி மொத்தம் 9 மினிட்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி வந்து 4 மினிட்ஸும் ஏ வந்து 5 மினிட்ஸும் டோட்டலாக 9 மினிட்ஸ் ஆயிருந்திருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்ட். ரைட்? நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் பி 2 பைப்பும் சேர்ந்து 4 நிமிஷம் ஓப்பன் பண்ணியிருந்தா 28 லிட்டர் தண்ணி உள்ளே வந்திருக்கும். இப்போ இன்னும் 20 லிட்டர் தண்ணி வரணும். பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏங்கிற பைப் மூலிமா 1 மினிட்ல 4 லிட்டர் தண்ணி உள்ளே வந்துச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். இப்போ டோட்டலாக 9 மினிட்ஸுங்கிறது கரெக்டு. ரைட்? ஆப்ஷன் பியை நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒருவேளை 6 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி 2 பைப்பும் ஓப்பன் பண்ணால் 7 லிட்டர் தண்ணி உள்ளே வரும். 6 நிமிஷம் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா 42 லிட்டர் உள்ளே வந்துருச்சுங்க. 48 லிட்டரில் 42 லிட்டர் உள்ளே வந்துருச்சுன்னா இன்னும் 6 லிட்டர் தான் உள்ளே வரணும்.
ரைட். பியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா 4, அப்போ 1.5 மினிட்ஸ்ன்னு கிடைக்குது. இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 1.5. அந்த டேங்கை ஃபில் ஆகிறதுக்கு 7.5 நிமிஷம் தான் ஆகுது. கேள்வியில் 4 நிமிஷம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ 6 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணோம். அப்படி ரெண்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ரெடியூஸ் ஆகுது. 6 நிமிஷத்துக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா 8 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு இன்னும் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆயிடும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ரைட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் ஆப்ஷன் சியை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் ஆப்ஷனை. ரைட். 2 பைப்பும் சேர்ந்து 8 நிமிஷம் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா 7 லிட்டர் தண்ணி உள்ளே வந்துச்சு அப்படின்னா 56 லிட்டருங்க. டேங்க்கினுடைய டோட்டல் கெப்பாசிட்டியே 48 லிட்டர் தான். ஆனால் 2 பைப்பும் ஓப்பன் பண்ணி 8 நிமிஷத்தில் 56 லிட்டர் தண்ணி வரும். டேங்கே ரம்பிடுங்க. ரைட். அப்போ இன்னொரு பைப்பை க்ளோஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் 8 சி 8 நிமிஷங்கிறது தப்பு. 12ங்கிறது அதை விட தப்பாக இருக்கும். ரைட். டேங்கை விட பெரிய தண்ணி உள்ளே வர மாதிரி இருக்குங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 மினிட்ஸ். ஸோ 19வது கேள்வி ஆவரேஜ் ஸ்பீட் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா பேசிக்காக ஸ்பீடுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லுவோம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்ங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 30 கிலோமீட்டர், இன்னொன்று 40 கிலோமீட்டர். அப்போ 30 கிலோமீட்டர் ப்ளஸ் ஒரு 40 கிலோமீட்டர் டிவைடட் பை டோட்டல் டைம். 30 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, 40 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 30 கிலோமீட்டருக்கான டைம் கொடுக்காம நமக்கு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர், ஸ்பீடு வந்து 6, 5 ஹவர்ஸுங்கிறத தெரிஞ்சு இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 30 கிலோமீட்டர் 5 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காருங்க. அடுத்த 40 கிலோமீட்டரை 5 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. இங்கே டைம் கொடுக்கல, நம்ம டைமை கண்டுபிடிச்சு எழுதுறோம். மறந்துடாதீங்க, கேள்வியில் கொடுத்துருக்க அதே 6 எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. அப்போது 70/10, ஸோ 7 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 19வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, 7 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்பீடு. இது சேம் டிஸ்டன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கனாலங்க. ஒருவேளை சேம் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 பேர் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா 2xy டிவைடட் பை x + y. இதே 3 ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா 3xyz டிவைடட் பை xy + yz + zx அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கும்போது வெறும் ஸ்பீடை மட்டுமே வச்சு ஆன்சர் பண்ணிட முடியுங்க. ஸோ 20வது கேள்வி, ஒரு லீப் வருஷத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 53 சனிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு என்ன? அல்லதுன்னு ஒருத்தருக்கனால கண்ணை மூடிட்டு ஃபார்முலா எழுதிடணும். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection Bங்கிறது ஃபார்முலா. ஸோ N of S அப்படிங்கிறது 7ங்க. அந்த 7 எப்படி இருக்கும் அப்படின்னா லீப் இயர்னு சொல்றதுனால 2 இருக்கணுங்க. சண்டே மண்டேவாக இருக்கும், மண்டே டியூஸ்டேவாக இருக்கும், டியூஸ்டே வெனஸ்டேவாக இருக்கும், வெனஸ்டே தேர்ஸ்டேவாக இருக்கும், தேர்ஸ்டே ஃப்ரைடேவாக இருக்கும், ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருக்கும், சாட்டர்டே சண்டேவாக இருக்கும். இதுதான் அந்த 7 பாசிபிள். ரைட். இப்போ எனக்கு 52 வெள்ளிக்கிழமை வரணும் அப்படின்னா இது ஒரு வெள்ளிக்கிழமை, இது ஒரு வெள்ளிக்கிழமை. அப்போ 2/7 ப்ளஸ் 53 சனிக்கிழமை வரணும் அப்படின்னா இதில் ஒரு சனிக்கிழமை, இதில் ஒரு சனிக்கிழமை, 2/7 மைனஸ் அல்லதுன்னு சொல்லும்போது இன்டர்செக்ஷனுங்கிற ஃபார்முலாவில் வருது. இன்டர்செக்ஷன் அப்படின்னா 2மே வருது. ரைட். ஒருவேளை அந்த 2 நாள் ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வருஷத்தில் 53 ஃப்ரைடேவும் வந்திருக்கும், 53 சாட்டர்டேவும் வந்திருக்கும். சார் அல்லது தானே சொல்லியிருக்காங்க. அல்லதுன்னு சொல்லும் பொழுது யூனியன் ஃபார்முலா எழுதணும். யூனியன் ஃபார்முலா எழுதும் பொழுது அண்டுங்கிற ஃபார்மேட் வருதுங்க. அப்போ 1/7. இப்போ 4 - 1 3/7 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி 3/7. அடுத்து 21st கொஸ்டினுங்க. ஒரு ஜிபியில் 8th டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 768ங்க. ரைட். காமன் ரேஷியோ 2ன்னு கொடுத்துருக்காங்க. 10th டேர்ம் கேட்குறாங்க. இது கூட 2 மல்டிபிள் பண்ணால் எனக்கு 9th டேர்ம் கிடச்சிரும். 1536 அது 9th டேர்ம். இன்னொரு 2 மல்டிபிள் பண்ணால் 10th டேர்ம் கிடச்சிரும். ரைட். 3072ங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி. ரைட். ஏன்னா 8வது டேர்ம் கொடுத்துருக்காங்க, காமன் ரேஷியோ கூட 2 கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த முறை 2 டைரக்டாக நீங்கள் 4ஆல் பெருக்கி கூட சொல்லியிருக்கலாங்க. ரைட். 22nd கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது. அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்தம் 31 உறுப்புகள் இருக்குங்க. அதில் 16வது உறுப்பு எம்னு சொல்லியிருக்காங்க.
16வது உறுப்பு mனா மிடில் டேர்ம் m நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லா உறுப்புகளையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ 31m அப்படிங்கிறது ஆன்சர். எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3 அப்படிங்கிற 3 உறுப்புகள் எழுதியிருக்கேன். இதில் 1, 2, 3ங்கிற ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குங்க. அதுதான் இந்த கேள்வியில் சொல்லியிருக்க மாதிரியான கான்செப்ட். 31 அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதில் 16வது டேர்ம்ங்கிறது மிடிலாக இருக்கக்கூடிய டேர்முங்க. இந்த மிடில் டேர்ம் தான் எம்முன்னு கேள்வியில் சொல்கிறாங்கங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுங்க? 6ங்கிறது கிடைக்குது. ரைட். இந்த 2 வச்சுக்கிட்டு எப்படி 6 கொண்டு வருது அப்படின்னா மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்கு. இன்டு மிடில் டேர்ம் அதுதான் 6. அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ரைட். அதாவது மிடில் டேர்ம் ஆவரேஜாக இருக்குங்க. அந்த ஆவரேஜ் இன்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அளவு இருக்கும் பொழுது நமக்கு அதனுடைய டோட்டல் கிடைச்சிரும். வெறும் ஃபார்மேட்டை வச்சு மட்டுமே ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி 31m அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் 23வது கேள்வி. ஒரு கோளத்தினுடைய ஆரம் வந்து 100% அதிகரிக்கிறாங்க. ஒரு கோளம் இருக்கு, அதனுடைய ஆரம் வந்து 100% அதிகரிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய கன அளவு எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகரிக்கும்? ஸோ கன அளவுக்கான ஃபார்முலா எழுதுறேன். 4/3 பை ஆர் கியூப். பை ஆர் கியூப்னா என்ன எடுத்தோம்? ஆர் இன்டூ ஆர் இன்டூ ஆர். ஃபர்ஸ்ட் இந்த ஆர் இன்டூ ஆரை மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்றேன். இது ஒரு 100%, இது ஒரு 100%. ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட்ல எடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு 100 ப்ளஸ் அடுத்து ஒரு 100 ப்ளஸ் 100 இன்டூ 100 டிவைடட் பை 100. இந்த 100 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 300% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 300%, அது கூட இந்த ஒரு 100%, இன்னொரு முறை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட் ஆன்சர் பண்ணலாம். ரைட். நம்மளுடைய ஆல்ஃபபெட்ஸ் 2 ஆல்ஃபபெட் தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு முறை ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தா போதும். 3 ஆல்ஃபபெட்ஸ் வரனால 2 முறை அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ இந்த 300 ப்ளஸ் இந்த ஒரு 100க்கு ஒரு முறை ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ 300 இன்டூ 100 டிவைடட் பை 100. 100 கேன்சல், 700% அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ ஒரு ஸ்பியர்னுடைய ஒரு கோளத்தினுடைய ஆரம் 100% அதிகரிச்சிச்சு அப்படின்னா அதனுடைய கன அளவு 700% அதிகரிக்கும். இந்த டேரக்டா எப்படி ஆன்சர் பண்ணிடலாம்? நீங்க ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணி அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி போடணுங்கிற அவசியம் கிடையாது. 24வது கேள்விங்க. 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு செவ்வக பென்சில் பெட்டியில் வந்து வைக்கப்படும் மிகப்பெரிய பென்சிலுடைய நீளம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மிகப்பெரிய பென்சில் எங்கே வைக்க முடியும் அப்படின்னா அந்த பாக்ஸில் டயகனலில் வைக்க முடியும். அப்போ டயகனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டயகனலுடைய ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். செவ்வகம் சொல்லியிருக்காங்க, ஆனால் ஹைட்டோட சொல்லியிருக்கனால 3 டைமென்ஷன் கொடுத்துருக்கனால அது ஹைட்டோட இருக்கும் பொழுது அது கனச்செவ்வகம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். கனச்செவ்வகத்தை எப்பயுமே செவ்வகம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 ப்ளஸ் 36 ப்ளஸ் ஒரு 4. 104 அப்படிங்கிறது டியினுடைய மதிப்பு. ஸோ ஆப்ஷனில் அப்படியே இருந்திருந்தா ஓகே, 104 சென்டிமீட்டர்னே சொல்லியிருக்கலாம். இல்லாதனால ரைட் அதில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ரூட்டை மட்டும் நம்ம வெளியே எடுப்போம். ஸோ 104 4 இன்டூ 26ன்னு பிரிக்கலாம். அப்போ 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2 ரூட் 26 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 2 ரூட் 26 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பென்சிலினுடைய நீளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயகனல் கண்டுபிடிக்கிற மாதிரியான கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுலலாம் கேட்கலாம் அப்படின்னா ஸ்கொயரில், அதே மாதிரி ரெக்டாங்கிள் செவ்வகத்தில், அடுத்து கியூப்ல, அடுத்தது கியூபாய்டில். ரைட். ஸ்கொயர்னுடைய டயகனலுக்கான ஃபார்முலா √2a. ரெக்டாங்கிள் செவ்வகத்தினுடைய டயகனலுக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். கியூபுக்கு டயகனல் வந்து √3a. கியூபாய்டுக்கு இப்போ நம்ம படித்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். அது இந்த 4மே இம்பார்ட்டன்ட். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் டயகனல் கண்டுபிடிங்கிற வார்த்தையே கேள்வியில் இருக்காதுங்க. மூளை விட்டத்தை கண்டுபிடிங்கிற கேள்வியே வார்த்தையில் இருக்காது. அது ஒரு கான்செப்டாக சொல்லியிருந்திருப்பாங்க. ரைட். மிகப்பெரிய நீளம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா அங்கே தான் இருக்கும். இதே ஒரு ரூமை சொல்லிட்டு அந்த ரூமில் மிகப்பெரிய ஏணியை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு லேடரை வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதனுடைய மூளை விட்டத்தை கண்டுபிடிக்கணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட். அந்த மூளை விட்டம்ங்கிறது ஸ்கொயர், ரெக்டாங்கிள், கியூபாய்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்க. ஸோ 25வது லாஸ்ட் கேள்வி ஒரு செக்டார் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. ஒரு செக்டார் இருக்கு, ஒரு வட்ட கோணப்பகுதியிலேருந்து ஒரு செக்டார் இருக்கும். அதில் 120 டிகிரியை கட் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. அதனுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த வட்டத்தினுடைய ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு θ/360 இன்டூ πr ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போது 9/3/6 அப்படிங்கிறது 9/3/7 அப்படிங்கிறது ஏரியா.
ஸோ தீட்டா வந்து 120 டிகிரி டிவைடட் பை 360. பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். r² அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். ரைட், 120ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அப்படியே 3 டைம்ஸ் வரும். ரைட், 9 into 7 63 into 3 66/7 ஈக்குவல் டு 22 டிவைடட் பை 21 ஈக்குவல் டு r². ரெசிப்ரோக்கலாக கொண்டு போகலாம். ஸோ 66/7 into 21/22 ஈக்குவல் டு r². இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ், இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ். இப்போ r² வேல்யூ நமக்கு 9 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. r உடைய வேல்யூ 3. கிளியர்? ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர், அதனுடைய ரேடியஸ். ஒருவேளை கேள்வியில் ரேடியஸ் கேட்காம டயாமீட்டர் கூட கேட்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க, அதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க. ரேடியஸ் கேட்டிருக்காங்களா, அப்படி இல்லாட்டி டயாமீட்டர் விட்டம் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ரைட். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மாடல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்போங்க. இந்த மாடல் டெஸ்ட்டினுடைய தேர்ட் மாடல் டெஸ்ட்டினுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட். அடுத்து ஸோ 14th அன்னைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ரைட், உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே வந்துட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரைட், எந்த டவுட்டாக இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த குரூப் 2 மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22nd செப்டம்பர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸை கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய குரூப் 1க்கான நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளாஸ் அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மெயின்ஸ்க்கான பேட்சஸ், நெக்ஸ்ட் குரூப் 4க்கான ப்ரிலிம்ஸ்க்கான பேட்சஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ரைட். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். ஸோ எக்ஸாம் ரொம்ப ப்ராப்பராக எழுதுங்க. ரொம்ப டைம் வந்து நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 30 minutes அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட். கொஷின் பேப்பரில் அது என்ன ஃப்ளோவில் வருது அதிலே எழுதுங்க. எங்கெல்லாம் மேக்ஸ் கேள்வி இருக்கோ அதெல்லாம் தொலைவி ஃபஸ்ட்டு எழுதணுங்கிற மாதிரி போட வேண்டாம். நீங்கள் என்ன ஃப்ளோவில் அது வருதோ அதே ஃப்ளோவில் எழுதுங்க. ஒரு 10 கேள்வி கூட கண்டினியூஸாக வருது, சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் ஜிகே வருது, அதுக்கப்புறம் மேக்ஸ் வருது அப்படின்னா அந்த 10 கேள்வி நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது ஜிகே கேள்வி பார்க்கும்பொழுது மைண்டு ஃப்ரீ ஆகும். மறுபடியும் நீங்கள் மேக்ஸ் கேள்விக்குள்ளே போகும்பொழுது மறுபடியும் ஃப்ரீயாகி ஒர்க் அவுட் பண்ண முடியும். கண்டினியூஸாக 25 கேள்வி நீங்கள் மேக்ஸே போட்டிங்க அப்படின்னா டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கிற மாதிரி ஆயிருங்க. நீங்கள் மேக்ஸ் கேள்வி எங்கெங்கெல்லாம் இருக்குது, அரை மணி நேரத்தில் முடிக்க சொன்னோம் அப்படிங்கிறதுனால தொலைவி ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கொஷின் பேப்பரில் என்ன ஆர்டரில் வருதோ அதே ஆர்டர்லேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. ரைட். ஓகே, தேங்க்யூ.